தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய மகாலட்சுமி பூஜை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பூஜை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ரொம்ப சிரமப்படலாம் அவசியம் இல்லை. அதிக நேரம்லாம் எடுக்காதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் பாருங்கள், எக்கச்சக்க பலன்கள் தரக்கூடியது இந்த மகாலட்சுமி பூஜை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த மகாலட்சுமி பூஜை செல்வ செழிப்பை தரக்கூடியது. அன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த மகாலட்சுமி பூஜைக்கு அவ்வளோ ஒரு பலன்கள் இருக்குங்க. அதனால் பாருங்கள், எல்லாரோட வீட்லேயும் பாருங்கள் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். அதுவும் இது எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். காலையில் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிடுவீங்களே, எப்படியும் அந்த தீபாவளி அன்றைக்கி அதிகாலையில் குளிச்சுட்டு 4:30 to 5:30 இந்த பூஜை பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் 6:30 to 8:30 பண்ணிக்கலாங்க. இந்த பூஜையை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒன்றும் இல்லைங்க, 108 பூக்கள் எடுத்துக்கோங்க. மல்லிகைப்பூ இருந்தால் ரொம்பவே விசேஷம். அப்படி இல்லைன்னா முல்லைப்பூ, பிச்சிப்பூ இது மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த உதிரி பூக்கள் எடுத்துக்கோங்க. 108 பூக்கள் கொஞ்சம் அள்ளிக்கோங்க. அள்ளி கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய பொருளை வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் பத்தி பொருத்தி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு ஏதாச்சும் பழங்கள் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயார் போட்ட முன்னாடியே, சிலை முன்னாடியே ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை அந்த பூக்களை அம்மனோட நெற்றி பகுதியிலையும் கால் பகுதியிலையும் சேர்த்துட்டு அந்த பாத பகுதியில் போட்டுருங்க. இதே நீங்கள் குபேரலட்சுமி பூஜை பண்ணுறதா இருந்தாலும் அந்த சிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணலாம். அந்த போட்டோ இருந்தாலும் பண்ணலாம். இல்லை மகாலட்சுமி மட்டும்தாங்க இருக்குன்னு சொன்னால் தாராளமாக பண்ணலாங்க. பலன்கள் எக்கச்சக்கமாக உங்களுக்கு கிடைக்கும். இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் என்ன மாதிரியான மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட சேனலில் மகாலட்சுமி பூஜை பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி பூஜை நீங்கள் எது வேணாலும் பண்ணலாங்க. நிறைய வகையான மகாலட்சுமி பூஜை வீடியோஸ் இதில் இருக்குது. இது நிறைய பேர் பண்ணி பலனடைஞ்ச மகாலட்சுமி பூஜை. அது அதோட பலன்களை சொல்லவே முடியாது. கணக்கில் அடங்காத பலன்கள் தரக்கூடியது இந்த மகாலட்சுமி பூஜை. நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிலர் நினச்சிட்ருக்காங்க மகாலட்சுமி பூஜைனாலே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும், ரொம்ப கஷ்டம், அது நம்மளாலெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, யார் வேணாலுமே பண்ணலாம். இப்போ குடும்பத்தில் வயதானவர்கள், அடுத்து குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், யார் வேணாலும் பண்ணலாம். இது இன்னாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற விதிவிலக்கே கிடையாது. எல்லாருமே பண்ணலாங்க. இந்த மகாலட்சுமி பூஜை உங்கள் கையில் செல்வம் கொளிக்கக்கூடியது இந்த பூஜை. நீங்கள் அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் மனசார வணங்கிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து நீங்கள் குலதெய்வத்தை மனசார வணங்கிக்கோங்க. இந்த செம்பில் வச்சுருக்க தண்ணி குலதெய்வங்களுக்காக வச்சுருக்கிறது. அது மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிள்ளையார் சிலை இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் நெய்வேத்தியத்துக்கு பழங்கள் சொன்னேன் இல்லையா, அதை வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கிட்ட நான் நெய்யே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாங்க. ஆனால் நெய் அதில் ஒரு சொட்டுனாலும் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுங்களேன். பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சிலர் அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலையில் கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை பண்ணி முடிச்சிருங்க. இல்லை நீங்கள் அந்த சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாயங்கால டைமில் கூட பண்ணிக்கலாங்க. இந்த பதிவை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.